அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சர்க்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு. ஐயோ ரொம்ப சர்க்கரை கூடாது, சர்க்கரை வியாதி வந்துடும். 1 hour ஒரு தடவை நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே, உன்னெல்லாம் யாரு அங்க வர சொன்னா? அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. சுருதி ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? ஏன்பா பாப்பா நீ கணக்குல ரொம்ப வீக்கா கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? எல்லாம் பொறாமையில போய் சொல்றாங்க. அப்பா பெரிய பொறாமை தாண்டி. சரி பாப்பா நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளு. உங்க பண்ணையில 50 கோழி இருக்கு, அதுல 5 கோழி வேலி தாண்டி போயிடுச்சு, மீதி எத்தனை கோழி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. பாத்தியா உனக்கு கணக்கு தெரியல. உனக்கு தான் எங்க கோழிய பத்தி தெரியல. ஒரு கோழி பக்கத்து கொள்ளைக்கு திருட போச்சுன்னா எல்லா கோழியும் போயிடும் தெரியுமா? எங்களையாண்டி குறுக்க போட்டு எடுக்கிற சித்தப்பா, எனக்கு திறமையே இல்லைன்னு சொன்னீல, இங்க பாரு பாட்டு பாடி பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையம்மா, உனக்கு பாட்டு பாடலாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா சித்தப்பா, பாட்டு பாடின எல்லாருக்கும் 200 ரூபா கொடுத்தாங்க, ஆனா எனக்கு மட்டும் 500 ரூபா கொடுத்தாங்க. சூப்பர்மா. சரி உனக்கு மட்டும் எதுக்கு 300 ரூபா கூட கொடுத்தாங்க? பாட்டு பாட 200 ரூபா, பாட்டை நிறுத்த சொல்லி 300 ரூபா கொடுத்தாங்க. இது வல்லவா திறமை. உன் பாட்டை கேட்டு ஏரியில கிடந்த எருமை மாடு கூட எந்திரிச்சு ஓடி போச்சு. இங்க பாருடி, நாளையில இருந்து என் பிள்ளைக்கு முட்டை கொடுக்கணும், நல்ல முட்டையா போடு. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஏன் நீ என்ன டீயா போட போற? லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேக்குற? சும்மா சொல்லுடி. லைட்டாவே போடு. லைட்டா முட்டை போட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். அப்ப ஸ்ட்ராங்காவே போடு. நீ சத்து இல்லாம தீவனம் போடுவ, நான் உன் புள்ளைக்கு ஸ்ட்ராங்கா முட்டை போடணுமா? அப்புறம் எதுக்குடி கேட்ட? சரிடி கோபப்படாத. உன் புள்ளைக்கு பெரிய முட்டை வேணுமா சின்ன முட்டை வேணுமா? நீ முட்டையே போட வேணாம், நான் பால்வாடியில வாங்கிக்கிறேன். ஏண்டி கோவமா இருக்க? எங்க அம்மா அடிச்சிருச்சு. நீ என்ன பண்ண? வர வர உடம்புல சாப்பாடு ஒட்ட மாட்டதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுக்கு அதான் சாப்பாட்டுல பசைய கலந்து கொடுத்தேன். அட அறிவு கேட்டவள, பசைய ஏண்டி கலந்து கொடுத்த? ஃபெவிக்விக் தான் நல்லா ஒட்டும். அதான் எங்க அம்மா என்ன அடிச்சிருச்ச. அம்மாடி குண்டுமணிய கலந்து கொடுங்கடி. அது நல்லா ஒட்டுமா? ஒட்டுண்டி. மறுநாள் மேளம் கொட்டுண்டி. யோ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, எங்கயா சுத்தி பார்க்க போலாமா? பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போறா. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையே பாலைவனமா தான் இருக்கு. இதுல தனியா வேற பாலைவனம் போணுமா? அப்ப அமேசான் காட்டுக்கு கூட்டிட்டு போ. கால்ல மெட்டி போட்டதுல இருந்து இந்த காட்டுல தான் கிடக்குறேன், மறுபடியும் காட்டுக்கு போணுமா? கடலுக்கு போறியாடி? கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து எனக்கு கடல்னா கண்டன்னு தெரியாது அவனுக்கு. இது என்னடா புது கதையா இருக்கு? இப்ப எங்க தாண்டி கூட்டு போக சொல்ற? இப்ப எதுக்கே கோபப்படுற? யாருன்னா என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக வேணாம், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். குந்தாணி, இதுக்குதான் இவ்வளவு நேரம் கூத்தடிச்சிட்டு இருந்த. பறந்து போ பறந்து போ பறந்து போ பறந்து போ பறந்து போ. என்னடி பண்ற? யோ பசி வந்தா 10 பறந்து போகும்னு சொன்னாங்க, எனக்கு பசி வந்துருச்சு, அதான் பாத்திரத்துல உள்ள 10 பறந்து போக சொல்லிட்டு இருக்கேன். இவளெல்லாம் செவ்வாய்க்கிழமை கூட்டிட்டு போய் செக்கில் கவுறா, அப்பதான் திருந்துவா.